தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 6 பிரபல பின்னணி பாடகர்களான சங்கர் மகாதேவன், சித்ரா, SPB சரண், கல்பனா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியுடைய நடுவர்களாக இருந்துட்டு வராங்க. சிறந்த பாடகர்களை இவங்க தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. சித்ரா மற்றும் SPB சரண் ஆகியோர் ஒரு அணி தலைவர்களாகவும், சங்கர் மகாதேவன் மற்றும் கல்பனா இருவருமே மற்றொரு அணி தலைவர்களாகவும் இருந்து வழிநடத்தி வரும் இந்த நிகழ்ச்சியில தற்போது டாப் 8 போட்டியாளர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த டாப் 8 போட்டியாளர்கள்ல சென்னையை சேர்ந்தவர் தான் பூவையார். பள்ளியில படித்து வரும் பூவையார் கானா பாடல் பாடுவதில் வல்லவர். சூப்பர் சிங்கர் செட்ல இவரை செல்லமாக கப்பீஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பூவையார் அட்லி சாருடைய டைரக்ஷன்ல விஜய் நடித்து வரும் தளபதி 63 படத்தை நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. மேலும் விஜய் சாருடன் சேர்ந்து நடிக்கும் பூவையார் இந்த படத்துக்காக AR ரகுமான் சாருடைய இசையில ஒரு பாடலையும் பாட இருக்காராம். இந்த நிலையில அண்மையில் சூப்பர் சிங்கர் மேடையில் நம்ம பூவையார் தல் அஜித்தை வைத்து ஒரு கானா பாடல் ஒன்றை பாடி இருக்காரு. இந்த பாடலுக்கு அங்கிருந்த ஆடியன்ஸ் எழுந்து நின்று செம குத்து டான்ஸும் ஆடி இருக்காங்க. இந்த வீடியோ தற்போது இணையதளங்களும் வைரல் ஆகிட்டு வருது. AGS என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் தளபதி 63 படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. கதிர், விவேக், யோகி பாபு ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாங்க. மெர்சல் படத்தை தொடர்ந்து இந்த படத்திற்கும் GK விஷ்ணு அவர்கள் ஒளிப்பதிவு செய்யறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது சென்னையில நடந்துட்டு வருதான். மேலும் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துல தளபதியை பார்க்க வந்த பல பேர் அங்கு கூடியிருந்தாங்க. இதை அறிந்த தளபதி விஜய் ரசிகர்களை பார்க்க அங்க வந்திருக்காரு. விஜய் சாரை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்த ரசிகர்கள் தடுப்பு வேலியை தாண்டி வர முயற்சி செஞ்சிருக்காங்க. இதுல தடுப்பு வேலி சரிந்து ரசிகர்கள் மீது விழுந்தது. இதை பார்த்து பதறி போன நம்ம தளபதி விஜய் ரசிகர்களை காப்பாற்ற ஓடி சென்றிருக்காரு. விஜய் சாருடன் படக்குழுவை சேர்ந்த சிலரும் ஓடி சென்று ரசிகர்களை காப்பாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேலி கீழே விழாதபடி தாங்கி பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரசிகர்கள் யாருக்குமே காயம் ஏற்படல அப்படின்றத உறுதி செஞ்ச பிறகுதான் நம்ம தளபதி விஜய் அங்கிருந்து சென்றாராம். இந்த சம்பவங்களை அங்கிருந்த ரசிகர் ஒருவர் வீடியோ பதிவாக எடுத்து இந்த வீடியோ தற்போது இணையதளங்களும் வைரல் ஆகிட்டு வருது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.